அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது, இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள், அதாவது கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்த 30 நாட்கள் வைகாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். ராசி கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியன் சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் எப்பவுமே நிறைந்திருக்கும். புகழும் பெருமையும் இணைந்தே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் மாதமாக தான் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ராசிநாதன் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் பணவரவில் இருந்த தடைகள் அனைத்துமே விலகும். பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும். பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிப்பதனால் சிலருக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை பளு அதிகரிக்கும் என்றாலும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். சில பேருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த குழந்தை பாக்கியம், திருமண யோகமெல்லாம் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு சொத்து சேர்க்கை என்பதெல்லாம் உண்டாகும். மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதனால் வருமானம் அதிகரித்து காணப்படும். தொழில் லாபம் அதிகரிக்கும். பணியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் நிலவிய சண்டை சச்சரவுகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். விவசாயிகளின் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில்காரகன் சனி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் பணியிடத்தில் சில சங்கடங்கள் தோன்றும் என்றாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தி உங்களுக்குள் இருக்கு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் கிடைக்கும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். மாணவர்கள் மேற்கல்வி கனவு அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய வெற்றி கனவு நிறைவேற போகிறது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு இடம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. உங்களுக்கு மே 27ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய முயற்சி ஏதாவது இருந்ததுன்னா அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. புதிதாக அட்மிஷன் போடுற மாதிரி அல்லது புதிதாக காலேஜில் சேர்ற மாதிரி இருந்ததுன்னா மே 27ஆம் தேதி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருகின்ற தேதிகளில் நீங்கள் அட்மிஷன் போடுறது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 19, மே 24, 28, ஜூன் 1, 6, 10 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சூரியனை வழிபட்டால் உங்கள் வாழ்வில் உள்ள சுபிட்சங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை வளமாகுவதற்கு சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் இதை செய்துட்டு வர்றதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மனக்காரகனான சந்திரன், அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலும் எப்போதுமே இருக்கும். இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு வளமிக்க மாதமாக இருக்க போகிறது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் தைரியமாக செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் உங்களுக்கு
வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அனைத்தும் கிடைக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவீர்கள், அதிலும் நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குருவால் குடும்பத்திலும் உங்கள் வாழ்விலும் நன்மை அதிகரித்து காணப்படும் மாதமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்பு எல்லாம் அமைந்திருக்கு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். தம்பதிக்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து சேரும். உடலில் இருந்த அசதிகள் அப்பப்போ மனதை கஷ்டப்படுத்தினாலும் ஆனால் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். திட்டமிட்டு செயல்படுவதனால உங்களுடைய செயலில் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க இருக்கிறது. வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செய்தவங்க நிச்சயமாக வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இருக்கிறது. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்வதால் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். பெண்களுக்கு இது யோகமான மாதமாக அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைந்திருக்கு. விவசாயிகளின் நெருக்கடிகள் அனைத்துமே விலகும். மாணவர்கள் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஆசைப்பட்ட கல்லூரியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவ்வளோ பெரிய யோகம் நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் நடக்க இருக்கிறது. மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மே 27, 28 சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 20, 24, 29, ஜூன் 2, 6, 11 ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அர்த்தநாதீஸ்வரரை வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுக்கு நன்மை அதிகரித்து காணப்படும். செல்வாக்கு உயரும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. செவ்வாய் சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் துணிச்சல், தைரியம், வேகம் இருந்தாலும் மறுபக்கம் விவேகமும் இருக்கும். எதிர் விளைவு பற்றி அறிந்து செயல்படுவீர்கள். வைகாசி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் தடைப்பட்ட வருமானம் பெருகும். தடைப்பட்ட வருமானமெல்லாம் இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது. சொத்து சேர்க்கை உண்டாகும். வழக்குகள் மூலிமா உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் சில பேர் ஈடுபட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா நல்ல ஒரு லாபமும் ஆதாயமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பணியில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ ஏற்பட்டு விலகும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். சூரியன் ராசிக்குள் சஞ்சரிப்பதனால் வேலையில் பதட்டம் இருக்கும். எந்த வேலையை எப்போது செய்வது அப்படிங்கிற ஒரு வரமுறை இல்லாமல் திணறும் சூழ்நிலையும் இருக்கிறது. குரு பார்வையால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம், பொருளும் இதில் ஏதாவது ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த சில தொய்வுகள்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதையும் மதிப்பும் அதிகரித்து காணப்படும். இதுனா வரையிலும் நிறைய மரியாதை குறைவாக நடத்தியிருப்பாங்க. ஆனால் இனி அப்படி இருக்காது. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கணவர் மனைவிக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் அனைத்துமே கிடைக்கும். அரசியல்வாதிகளின் நிலை உயரும். விவசாயிகளின் எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக
படிப்படியாக விலகும். மாணவர்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். மே 29ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 24, 27, ஜூன் 6, 9 ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைவதற்கு சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். நன்மைகள் அதிகரித்து காணப்படும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.